இழப்புகள் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. இழப்புகளை கொண்டுதான் சொர்க்கத்தை அடைய முடியும். முஸ்லிம்கள் இந்த துன்யால இழக்கக்கூடிய ஒவ்வொரு இழப்புக்கும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். புரியுதா இல்லையா? இந்த முனாஃபிக் ரொம்ப மோசமான கூட்டங்க. முனாஃபிக்குகள் யாரு? ரொம்ப மோசமான கூட்டம். அப்படியே என்ன செய்வாங்கன்னா, இந்த முனாஃபிக்குகள் அப்படியே பட்டர் தடவி, என்ன சொல்கிறது, பிரெட்டில் பட்டரும் தேனும் தடவி கொடுப்பாங்க. அப்படியே வார்த்தை வந்து அப்படி நயமாக இருக்கும். எல்லாம் சொல்கிறான் பாருங்க. إذا جاءك المنافقون قالوا نشهد إنك لرسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون اتخذوا أيمانهم جنة فصدوا عن سبيل الله. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பேசும்போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக பேசுவாங்க. ஆனால் இந்த முனாஃபிக் பசங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்தால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், நீங்கள் அல்லாஹ் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு சத்தியம் செஞ்சு பேசுவானுங்களாம். எப்படி? நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நாங்கள் உறுதியாக இருக்கோம் ஷஹாதத்தில் அப்படிம்பாங்க. அல்லாஹ் எப்படி இருக்கும் பாருங்க. அல்லாஹ் சொல்றான் இன்னொரு வசனத்துல சூரா அல் பக்ரால, وَمِنَ النَّاسِ مَن يُعْجِبُكَ قَوْلُهُ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَيُشْهِدُ اللَّهَ عَلَى مَا فِي قَلْبِهِ وَهُوَ أَلَدُّ الْخِصَامِ. சில பேர் ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட வந்து பேசும்போது அப்படியே உங்களை கவர்ந்துருவாங்க, நீங்க மயங்கிடுவீங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் அவன் உள்ளத்துல உள்ள குரோதம், ஷைத்தான் அவன். புரியுதுங்களா? ரொம்ப மோசமான கெட்ட பய அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த முனாஃபிக்குகள் தொழ மாட்டாங்களா? தொழுவாங்க. இந்த முனாஃபிக்குகள் நோன்பு வைக்க மாட்டாங்களா? நோன்பு வைப்பாங்க. இந்த முனாஃபிக்குகள் ஹஜ்ஜுக்கு வருவாங்களா? ஹஜ்ஜுக்கும் வருவாங்க. எல்லாம் இருக்கும். ஏன் பள்ளிவாசல் கூட கட்டி வச்சிருப்பானு, பின்னாடி படிக்க போறோம். ஆனா அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. எதுவரை ஒருவன் நான் இஸ்லாமுக்காக, நான் முஸ்லிம்களுக்காக, இஸ்லாமுக்கு ஒரு பாதிப்பு எனக்கு அந்த பாதிப்பு, முஸ்லிம்களுக்கான பாதிப்பு எனக்கான பாதிப்பு என்பதை உணரவில்லையோ, அதற்கான ஒரு மன வலியை அவன் தனது உள்ளத்தில் உருவாக்கவில்லையோ, இஸ்லாம் முஸ்லிம்களின் பாதுகாப்புக்காக நான் என்னை அர்ப்பணிப்பேன், நான் இஸ்லாமுக்காக முஸ்லிம்களுக்காகத்தான், இஸ்லாமிய நன்மைதான் முஸ்லிம்களின் நன்மைதான் எனது நன்மை என்ற அந்த பிளாட்பாரத்தில் வந்து நிற்க மாட்டானோ, நீ தொழுதாலும் சரி, நீ நோன்பு வச்சாலும் சரி, நீ முனாஃபிக்கு குஃபார் கூட்டம். இன்னல் முனாஃபிகின ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நிச்சயமாக அந்த முனாஃபிக்குகள் நரகத்தின் கெட்ட அடித்தளத்திலே, கீழ் அடித்தளத்திலே இருப்பார்கள். சூரா அந்நிசாவை ஃபுல்லாக பிற்பகுதியை படித்து பாருங்க. இந்த முனாஃபிக்குகளுடைய குணமாக அல்லாஹ் சொல்லுவான். அதே போல சூரா தௌபா, நம்ம இந்த தபுக் போர் படிக்கிறோமா இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் சூரா ஆல இம்ரானை படிக்கணும், சூரா அந்நிசாவை படிக்கணும். அதே போல் சூரா தௌபா, சூரா அல் அன்ஃபால். இந்த சூரா தௌபால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் பத்ர் போரை பற்றியும், பெரும்பாலும் ஹுனைன் போர், தபுக் போரை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்றைய காலகட்டத்துக்கு மட்டுமல்ல, எப்போதுமே சரி, இந்த சூறாக்கள் முஸ்லிம்களுடைய அரசாங்கங்களுக்கும், முஸ்லிம்கள் சமூகமாக எப்படி வாழ வேண்டும், முஸ்லிம்கள் இஸ்லாமோடு எத்தகைய ஒரு தொடர்பை வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சூறாக்கள் மிக அடிப்படையானவை. இன்றைக்கு நம்முடைய நிலைமையை பாருங்கள். அல்லாஹ் தான் போதுமானவர். வாழ்க்கையில் வாரத்தில் 1 மணி நேரம் சீராவை படிக்கிறதே நம்ம பெரிய பதில் போனுக்கு போன மாதிரி, ஃபிசிக்கலாக போருக்கு போன மாதிரி நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம். ஊர் சுற்றுறதுக்கு நேரம், கும்மால் அடிக்கிறதுக்கு நேரம், கல்யாணத்துக்குங்க ஒருத்தங்க எப்படி திரும்ப நேரம் செலவு பண்ணாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 1 வருஷம், கல்யாணத்துக்கு பின்னாடி 1 வருஷம் இந்த வீணா போன வெட்டி கல்யாணத்துக்கு செலவு பண்ணாங்க. இப்படி முஸ்லீம் உம்மத்துடைய நேரங்கள் இது போக, இது அதாவது அனுமதிக்கப்பட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஹராம் ஹராம் ஆடல் பாடல் இசை கூத்து கும்மாளம், இதுக்கு முஸ்லீம்கள் செலவழிக்கக்கூடிய நேரங்களை பாருங்கள். முஸ்லீம்கள்
இஸ்லாமிய வரலாறுகளோடு இஸ்லாமிய விழுமியங்களோடு இந்த தர்பியத்தோடு வளர்க்கப்பட்டிருந்தால் அவர்கள் எப்படி இருப்பாங்க? அதனால தான் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து சொல்கிறாங்க, தாபியீன்கள் சொல்கிறாங்க, சஹாபாக்களுடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்களுடைய தந்தை, நல்லா கவனிங்க, யார் சொல்கிறது? சஹாபாக்களுடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்களுடைய தந்தைகள் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் செய்த போரை கற்றுக் கொடுத்தார்கள், நாங்கள் எங்களது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம்னு சொல்லி. புரியுதுங்களா இல்லையா? தஅல்லுமு மகாசிர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யுத்தங்களை, போர்களை, சமாதானங்களை தெரிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது, இது இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் உள்ளது. இன்றைக்கு முஸ்லீமுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கே அர்த்தம் தெரியலங்கும் போது இப்போ இதை தெரிந்தவர்கள் எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட், அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி, சீரா புக்கை வாங்கி கொடுத்து படிங்க. சீரா புக்கை உங்களுடைய குடும்பங்களில் வாசிங்க இன்ஷா அல்லாஹ். சரி, விஷயத்துக்கு வருவோம். யாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்? முனாஃபிக்குகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப கெட்ட பசங்க, நல்லா பாதுகாக்கணும். இவர்கள் தொழமாட்டாங்களா? தொழுவாங்க, நல்லா தொழுவாங்க. மார்க்கத்தை பேச மாட்டாங்களா? மார்க்கத்தை பேசுவாங்க. ஆனால் இவர்களுக்கு முஸ்லிம்களின் மீது ஈடுபாடு இருக்காது, முஸ்லிம்களோடு நட்பு இருக்காது. இவர்களது நட்பு யாரோடு இருக்கும்? அதிகமாக யூதர்களோடு, நஸ்ரானிகளோடு, முஸ்லிம்களுடைய எதிரிகளோடு. இவர்கள் என்ன விரும்புவார்கள்? அந்த இஸ்லாமிய எதிரிகளுக்கு என்ன திருப்தியோ அதை செய்வதற்கு அவர்கள் விரும்புவார்கள். யாரை திருப்திப்படுத்த விரும்புவாங்க? யார? இஸ்லாமிய எதிரிகளை திருப்திப்படுத்த விரும்புவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான், அடம் முட்டாள்களா, வல்லாஹு வரசூலுஹு அஹக்கு யுர்துஹு, நீங்கள் திருப்திப்படுத்துவது யாரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் திருப்திப்படுத்துவதுதான் உங்களுடைய முதல் பிரியாரிட்டியாக இருக்க வேண்டும். நீங்க யாரை திருப்திப்படுத்த போய் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? யூதர்கள், நஸ்ரானிகள். யாரு அல்லாஹுவை அறவே திருப்திப்பட மாட்டார்களோ அது மட்டுமா? வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப தாவாவுடைய கவலை, ரொம்ப தாவாவுடைய கவலை. இந்த யூத நஸ்ரானிகளுக்குள்ளார எப்படியாவது இஸ்லாம் போய் சேர்ந்துடணுமே, இந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் நாளைக்கு நரகத்தில் போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவலை. அதனால எவ்வளவு இறங்கி போக முடியுமோ இறங்கி போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினா, நபியே, அவர்களுடைய மார்க்கத்தில் நீ சேராத வரை, அவர்களுடைய மதத்தில் நீ நுழையாத வரை, இந்த யூதர்களும் நஸ்ரானிகளும் நீங்க என்னதான் ஆகுமான காரியத்தை அவர்களுக்கு செய்தாலும் அவர்கள் திருப்தி படவே மாட்டார்கள், அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு அழகான ஒரு சென்டென்ஸ், ஒரு ஜும்லா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மார்க்க அறிஞர் பேசினார். அழகான வாக்கியம், சுப்ஹானல்லாஹ், எனக்கு கோடி ரூபா கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. நல்லா கவனிங்க. யார் ஒருவரை யூதர்களும் நஸ்ரானிகளும் புகழ்றாங்களோ, இஸ்லாமின் எதிரிகளாகிய யூதர்கள் நஸ்ரானிகள் புகழ்றாங்களோ, அதுவே போதுமானது அவர் மார்க்கத்தில் பலவீனமாக இருக்கிறார் என்று. யூதர்கள் நஸ்ரானிகள் ஒரு கூட்டத்தை இகழ்கிறார்கள் என்று சொன்னால் அது போதுமான ஆதாரமாகும் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதற்கு. இதை சொல்லிட்டு குர்ஆனுடைய வசனங்களா ஓதி காட்டிக்கிட்டே இருந்தார். இந்த ஆயத்து அதே போல வலா யஸாலூன யுகாத்திலூனகும் ஹத்தா யருத்துக்கும் அன் தீனிக்கும் இன் இஸ்ததாஉ, உங்களிடத்தில் அந்த யூத நஸ்ரானிகள் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் உங்களை உங்களது மார்க்கத்திலிருந்து திருப்பி விடுகின்ற வரை. அப்போ ஒரு முஸ்லீம் அவன் ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி, உம்மத்தாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி, அவனுடைய குறிக்கோள் தன்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துவதாக இருக்கணும். யாரை திருப்திப்படுத்துவதாக இருக்கக்கூடாது? தன்னை சுற்றி உள்ள நஸ்ரானிகள் எப்படி அதாவது திருப்தி அடைவாங்க, அவங்க கோபிச்சுப்பாங்களா, அவங்க வருத்தப்பட்டுருவாங்களா, நம் மீது பொருளாதார தடையை விதிச்சிருவாங்களா, அல்லது நமக்கு வியாபாரம் கொடுக்க மாட்டாங்களா, அது அவர்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, நாம் அல்லாஹ்வுக்கு பணிந்து விட்டால் அல்லாஹு தஆலா அவர்களை நமக்கு பணிய வைப்பான். அதை அல்லாஹு தஆலா அவன் மேலே சத்தியமாக்கிக்கிட்டான், கவலைப்பட தேவையில்லை. திரும்ப விஷயத்துக்கு வாங்க. அப்போ ரோமர்கள் மதீனாவை தாக்க புறப்படுகின்றனர் என்ற செய்தி கிடைத்ததிலிருந்து மதீனாவிலிருந்து நயவஞ்சகர்கள் பல சதித்திட்டங்களிலே ஈடுபட்டார்கள். எல்லா போர்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெற்றி அடைகிறார்கள். அவர்கள் உலகில் எந்த
அவர்கள் உலகில் எந்த சக்தியையும் அரசர்களையும் பயப்படுவதில்லை. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாறாக நபி அவர்களின் வழியில் குறுக்கிடும் தடைகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றன என்பதை இந்த நயவஞ்சகர்கள் நன்றாக விளங்கி இருந்தும் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக தங்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த கெட்ட எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? தங்கள் சதித்திட்டங்களை தீட்டுவதற்கு தகுந்த இடமாக ஒரு பள்ளிவாசலையும் மதீனாவிற்குள்ளேயே அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய கேடுகட்ட உணவு. முஸ்லிம்களுக்கு கெடுதல் செய்வதற்காகவும் அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்குவதற்காகவும் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் எதிர்ப்பவர்களுக்கு பதுங்குமிடமாக அமைவதற்காக இந்த பள்ளியை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் தஆலா சூரா தௌபால தெளிவாக விளக்கமாக சொல்றான். சரிங்களா? இப்பள்ளியை கட்டிய பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தொழுகை நடத்த வேண்டும் என்று கூட கோரிக்கை வைக்கிறாங்க. பள்ளிவாசலை யாரை திறந்து வைக்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்ப்பதற்காக வேண்டியும் சந்தர்ப்பம் கிடைச்சா தனியாக ஆளா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளியில் தொழுதா போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற திட்டத்துக்கும் மதீனாவிற்குள் கலகத்தை உண்டு பண்ணுவதற்கு மதீனாவிற்கு வெளியிலிருந்து யூதர்களோ நஸ்ரானிகளோ அல்லது இஸ்லாமிய பேர் தாங்கிகளோ வந்தால் அவர்கள் தங்கி அந்த சதி திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு பாதுகாப்பு இடமாக கட்டிவிட்டு கடைசியில் யாரை ஓப்பனிங் செரிமனிக்கு கூப்பிட்றானுவ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அவர்களின் நோக்கமெல்லாம் முஸ்லிம்களை ஏமாற்ற வேண்டும். இப்பள்ளியில் தாங்கள் செய்யும் சதிகளை பற்றி முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. தங்களுக்கும் வெளியில் உள்ள முஸ்லிம்களின் எதிரிகளான தம் நண்பர்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இது அமைய வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அவர்கள், அதாவது யார்? இந்த முனாஃபிக்குகள் பல முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த பள்ளியில் தொழுகை நடத்த வருமாறு கேட்டுக்கொண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தவிர்த்து கொண்டே வந்தார்கள். இறுதியில் தபூக் போர் முடிந்து வரும் பொழுது இந்த பள்ளியை பற்றிய விரிவான நோக்கத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியை இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. அல்லாஹு தஆலா தெளிவாக சொன்னதுக்கு பிறகு இது உண்மையிலே மஸ்ஜித் இல்ல ரசூல்லா, இது மஸ்ஜிதுல் நிரார், முஸ்லிம்களுக்கு கெடுதி செய்வதற்காக கட்டப்பட்ட இது ஒரு சதி கூடாரம் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியை இடித்து தரமட்டமாக்கி விட்டு அங்கே உள்ள கூரைகள் எல்லாம் எரித்து போட்டு விட்டார்கள். புரியுதா? இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் நம்ம போதும். இந்த 151வது பக்கத்தில் கடைசி பாராலிருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் பேசியதிலே எது சரியானதோ அதை நமது மனதிலே பதிய வைப்பானாக. ஏதாவது தவறுகள் இருக்குமேனால் குற்றங்கள் இருக்குமேனால் அல்லாஹு தஆலா மன்னித்து நேரான ஒன்றின் பக்கம் சரியான கருத்தின் பக்கம் நம்மை வழிகாட்டுவானாக. எந்த பாதையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்களோ, குலஃபாக்கள் சென்றார்களோ, அவர்களுக்கு பின்னால் வந்த உண்மையான இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மன்னர்கள் சென்றார்களோ அதே பாதையில் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களையும் முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்களையும் முஸ்லிம்களுடைய அரசர்களையும் மன்னர்களையும் வழிநடத்துவானாக. நம்மிடமிருந்து இஸ்லாமின் விஷயத்தில் என்னென்ன தவறுகள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் ஏற்பட்டு விட்டனவோ அல்லாஹு தஆலா அவற்றை மன்னித்தருள்வானாக. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக மீண்டும் விழித்தெழக்கூடிய, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக மீண்டும் தங்களுடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செய்யக்கூடிய, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே வாழ வேண்டும் என்ற கொள்கையுடைய உறுதியுடைய நன்மக்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.